ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரெஃப் ஜர்னல். இன்றைக்கி என்னத்தை தூக்கிட்டு வந்திருக்கேன்னா இந்த வீடியோவுக்கு அது ஒரு சின்ன ஐட்டம். அது வாங்க என்னன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இது பேடல் ஷிஃப்டர் எக்ஸ்டென்ஷன். பாக்ஸில் 2 பேடல் ஷிஃப்டர் 2 சைடுக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ், அண்ட் அது கூட 2 3M டபுள் சைடு டேப் ஒட்டுறதுக்கு. இது என்ன புது ஐட்டமாக இருக்குதுன்னு தெரியலையே. இது என்னது? இது அடேஷன் ப்ரொமோட்டர். ஓகே, அது என்னன்னு பார்ப்போம். நம்ம இப்போது இந்த 3M டபுள் சைடு டேப்பை எடுத்து 2 பேடல் ஷிஃப்டர்லேயும் இந்த மாதிரி ஒட்டிடணும். இப்போது 3M டபுள் சைடு டேப் ஒரு இதில் ஒட்டிட்டேன், அந்த கியர் அப் சைடு பேடல் ஷிஃப்டருக்கு. இனி இதை எடுத்துகிட்டு போய் அந்த பேடல் ஷிஃப்டரில் ஒட்ட வேண்டியதான். அந்த அடேஷன் ப்ரொமோட்டர்னு ஒன்று கொடுத்துருந்தாங்களே, அது என்னென்னு பார்ப்போம். இது என்ன யூசேஜ் மெத்தடில் வந்து will be fixed to the surface clean, tear and open the back, take out the white paper, wipe the surface clean, wait for a few seconds. பேசிக்கலி உள்ளே ஏதோ வைப் இருக்குது, அதை எடுத்து இதை ஒட்டுறதுக்கு முன்னாடி துடைக்கணும், க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டணும். அவ்வளோதான் நினைக்கிறேன். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் நினச்ச மாதிரி இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு நம்ம டெம்பர்ட் கிளாஸுக்கெல்லாம் வெட் வைப்ஸ் ட்ரை வைப்ஸ்னு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான் உள்ளே இருக்குது. பட் நான் இதை எடுத்து துடைக்கும் போது இது ஆல்ரெடி இந்த வைப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. இது எதுக்குன்னே ஒன்றும் புரியலை. சரி, இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க, பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நல்லா தேய்ப்போம் கரன்னு. அந்த அடேஷன் ப்ரொமோட்டரை தேய்ச்சி முடிச்சாச்சு. இனி அடுத்தது பேடல் ஷிஃப்டர் எக்ஸ்டென்ஷனை ஒட்ட வேண்டியது தான். அந்த 3M சைடு டேப்பை இதையும் எடுத்துட்டேன், நான் ஸ்டிக்கரையும். நீ எடுத்து ஒட்டுவோம் இதில் ஸ்டேரிங் வீலில். கரெக்டாக எடுத்து அலைன் பண்ணி வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். இது நல்லா அழுத்திட்டேன். நிற்கிது, கீழே விழாமல் நிற்கிது. பேடல் ஷிஃப்டரை யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போது நெக்ஸ்ட் சைடும் ஒட்டிடலாம். மெதுவாக அலைன் பண்ணி கரெக்டாக வச்சு ஒட்டிடுவோம். அலைன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது, அந்த கேமராவை கையில் பிடிச்சிட்டு. கேமராவை பார்க்குறதா நேரில் பார்க்குறதானே டவுட்டாக இருக்குது. கரெக்டாக அலைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வச்சு ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா பரவாயில்ல, நல்லா ஒட்டிக்குது அப்படியே. நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. 2 சைடும் ஓட்டியாச்சு. இப்போ தான் பேடல் ஷிஃப்டர் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் ஜென்ரலாகவே கொஞ்சம் இந்த பர்ஃபெக்ஷன் பார்க்குற ஆள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேடல் ஷிஃப்டர் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. எக்ஸ்டென்ஷன் அதையும் தாண்டி நீட்டிட்டு நிற்கிது 3M டேப்போட. ஸோ 2 சைடுமே அப்படி தான் இருக்குது. பட் ஸ்டில் இது ரொம்ப வெளியில் தெரியாது, நம்ம ஓட்டும் போது இதெல்லாம் கண்ணில் ரொம்ப பட்டுட்டு இருக்காது. ஸோ அப்படியே தூரத்துலேருந்து தள்ளியிருந்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். எனிவேஸ், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பேடல் ஷிஃப்டர். எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா புதுசாக ஏதோ ஒரு ஐட்டம் மாட்டின மாதிரி இருந்துச்சு. பட் பார்க்க அப்படியே பழகிடுச்சு. ஓட்டும் போதும் நல்லா தான் இருக்குது பேடல் ஷிஃப்டர். என்னென்னா அந்த முன்னாடி பழைய காரில் இருக்கிற டேரெக்டாக பேடல் ஷிஃப்டரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அதில் அந்த க்ரிப்புக்கு வந்து லைன்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் கர்வ்டாலாம் இருக்கும். பட் இது வந்து அப்படியே ப்ளெயினாக இருக்குது. பட் ஒரு மெட்டல் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுற ஒரு ஃபீலிங் இருக்குது, ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது அது. அந்த எட்ஜஸை பிடிச்சி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபீல். அது எனக்கு தெரில, ஒருத்தர் ப்ரிஃபரன்ஸ்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இது ஓகே தான், எனக்கு பிடிச்சிருக்கு. அது
அந்த ஸ்டீரிங் வீலில் நீங்கள் அப்படியே 360க்கு ரொட்டேட் பண்ணும்போதெல்லாம் அந்த பேடெல்லாம் சேர்ந்து சுற்றும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுவோம் இந்த பேடல் ஷிஃப்டர் எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்குன்னு. பட் கலர் வைஸ் வந்து இதில் எனக்கு வேறு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ரெட் இருந்துச்சு, ப்ளூ இருந்துச்சு. ஸோ நான் ஏன் சில்வர் சூஸ் பண்ணேன்னா வந்து நம்ம ஸ்டீரிங் வீல் எல்லாத்துலேயுமே ஒரு க்ரோம் ஃபினிஷ் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் மேட்ச் ஆகும்னு நினச்சேன். ஒரு ரெட்டெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு அவுட் ஆஃப் த பிளேஸாக இருக்கும் இந்த ஹோல் டேஷ்போர்டில் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ப்ராபப்ளி கொஞ்ச நாள் போர் அடிச்சிச்சுன்னா கொஞ்ச நாள் கழித்து அதையும் மாற்றி பார்க்கலாம், ரெட்டு வேறு ஏதாவது கலர் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பட் எனக்கு வந்து கொஞ்சம் சட்டிலாக இருந்தால் தான் பிடிக்கும். ரொம்ப அடித்து தூக்குற மாதிரி டமால் டிமில் இல்லாமல் இருந்தால் சரி தான் எனக்கு. ஸோ அதனால தான் இது சூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பேடல் ஷிஃப்டர் எக்ஸ்டென்ஷன் வாங்குறதுலேயும் ஒரு கூத்து நடந்துச்சு. நமக்கு தான் எதுவுமே கரெக்டாக முடியாது. இதில் என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு வந்து பேடல் ஷிஃப்டர் எக்ஸ்டென்ஷன் வந்து ஸ்லாவியாவோடது அமுச்சு விட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுவும் மெட்டல் தான், மெட்டல் மாதிரி நல்ல சவுண்ட் கேட்குது பாருங்கள். ஸோ என்னாச்சுன்னா, இதை எடுத்து நான் என்னடா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு போய் காரில் பேடல் ஷிஃப்டர் கிட்ட வச்சு பார்த்தா தெரியுது அது பேடல் ஷிஃப்டர் தமத்தோண்டு இருக்குது, இது ரொம்ப பெருசாக இருக்குது. பட் அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து அமுச்சு விட்டு சரி நான் அதை திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க இந்த ரேப்பிடுக்கான கரெக்டான இந்த வேறு ஸ்டீரிங் வீலில் வர பேடல் ஷிஃப்டர் சைஸ்க்கு ஏற்ற எக்ஸ்டென்ஷன் அனுப்புனாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. சரி, லாஸ்ட் வீக்கே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அந்த பேடல் ஷிஃப்டர் எக்ஸ்டென்ஷன் வந்தோடனே இந்த ரிட்டர்ன் கொடுக்குறது இந்த இதனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அப்புறம் வேறு கொஞ்சம் சின்ன ஐட்டம்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளி நெக்ஸ்ட் வீக் வரும்னு நினைக்கிறேன். அதை நெக்ஸ்ட் வீக்கில் நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. இது சின்ன வீடியோ தான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. இது ஜஸ்ட்டு லுக்குக்காக தான் இது போடுறது. கொஞ்சம் வேறு வீடியோஸும் ஆன் த வே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்களை மாதிரி கார் என்தூசியாஸ்ட்க்கு. நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். Until then, peace.